திருச்சிற்றம்பலம். நம்ம அறிவொளி சபையில தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரமும் தேவார பாடலுக்கான விளக்கத்தையும் பன்னிசையில பாடி அதோட விளக்கத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வகையில சைவ சித்தாந்தத்துல உண்மை விளக்கத்தோட ஒவ்வொரு பாடலும் விளக்கத்தையும் தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதற்கு முன்னாடி நான் யார் அப்படின்னு திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவரோட குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனாரோட கேட்பது போலவும் அதற்கான விடையாக தத்துவங்களில் வேறாக அதை அனுபவித்து அறிந்து கொள்பவனாக இருப்பவன் நீ அப்படிங்கிற ஒரு விடைய நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்தாங்க. அடுத்தது இன்னைக்கு 28வது பாடல். இதுல என்னன்னா இதுல கொஸ்டினும் இருக்கு ஆன்சரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த போதியீர் வரைக்கும் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் வந்து பாக்கி இருக்கக்கூடிய 3 லைன். இந்த மாதிரி ஒரே பாட்டுல கொஸ்டினையும் ஆன்சரும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. நம்ம இத படிக்கலாம். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நும் உருவம் பொதியீர் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா சிவ பெருமானாகவே சிவத்தன்மை முழுக்க முழுக்க பொருந்திய குருநாதர் சிவமாகவே பதில் கூறுவது போன்ற அந்த ஒரு நயத்தை இங்க பார்க்க முடியுது. இங்க என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, குருமூர்த்தியே நிறைவான உமது அருளை கொண்டு எனது தன்மை என்ன அப்படி என்பதை எளியனுக்கு உணர்த்தி அருளினீர். இப்ப எனக்கு இன்னொரு டவுட் வருது. என்னன்னா, தூய இயற்கை முற்றுணர்வு ஆகிய உன்னுடைய இயல்பு யாது என்பதை இந்த ஏழைக்கு உணர்த்தி அருள வேண்டுகிறேன் அப்படின்னு கேக்குறேன். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ யாருன்னு சொல்லு. இப்ப நீ யாரு அப்படிங்கும்போது அந்த கொஸ்டின் அவர் யாரை குறிக்குது அப்படின்னா, ஈசன் சிவபெருமான் வந்து சிவத்தன்மையில இறை நிலையில முழுக்க நின்று கொண்டிருக்கக்கூடிய தன் குருநாதர்ட்ட உன்னது இயல்ப சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இங்க ஒரு விடைய நம்ம மெய்கண்ட தேவநாயனார் சொல்றார். நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே. அதாவது அருக்கன் அப்படிங்கிறது சூரியன். இப்ப நமக்கு கண்கள் இருக்கு, பொருட்களும் இருக்கு. இந்த கண்ணால அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியும் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு சூரியனோட வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயம் வேண்டும். அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து அந்த பொருள் மேல படும் பொழுதுதான், அதாவது அந்த போட்டான்ஸ் அப்படின்னு பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. போட்டான்ஸ் அந்த அது அந்த துகள்கள், வெளிச்சத்தோட துகள்கள் அந்த பொருள் மேல படும் பொழுதுதான் அது பிரதிபலிச்சு நம்ம கண்கள்ல தெரிகிறது. அததான் இப்ப நீங்க வந்து அந்த சயின்ஸ் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து எப்படி தெரியும்னா இன்வெர்டடா தான் தெரியும். அததான் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை நேரா மாத்திக்கிறோம். இதுதான் ஆக்சுவலா. இப்ப அந்த வெளிச்சத்தோட துகள்கள் அதில் படும் பொழுதுதான் அந்த பொருள் மேல பிரதிபலிச்சுதான் நம்மளால பார்க்க முடியுதே தவிர்த்து, ஒருவேளை அந்த சூரியன் அப்படின்ற ஒரு பொருள் இல்லைன்னா பொருட்கள் எதையுமே நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கறத ஒரு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அது போல அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அறிவுல உன்னுடைய புத்தியில அமர்ந்து உனக்கு வேண்டியவதை அறிவித்திடக்கூடியவனாக உனக்கு வேறாகிய ஒரு பொருளாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இதுல என்னன்னா, இந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டி நாம் சில அனுபவங்கள் பெற வேண்டும். அது நிச்சயம் பெற வேண்டும். நம்ம என்னதான் சைவ சித்தாந்தம் படிச்சாலும் திருமுறை படிச்சாலும் நம்மளால இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கட்டா அது அந்த ஒன்று மட்டும் போதாது. இது வந்து படிநிலைகளாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, இறைவனை நாம வந்து தெரிந்து கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்றது எப்படின்னா, ஒரு சூரியன் இருக்குன்னா ஒரு குழந்தையிடம் ஒரு தாயானவள் அதோ பார் சூரியன் உன் கண்களுக்கு தெரிகிறதா, ஆம் தெரிகிறது அப்படின்னு சொல்றா இல்லையா, அது வந்து முதல் நிலை. நாம் இறைவன் ஒருவன் இருக்கிறார், உனக்கு தெரிகிறதா, ஓகே இறைவன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் தெரிதல்.
அடுத்தது அறிதல். அப்படியா, அந்த சூரியன் ஒரு பொருள் இருக்கா, அந்த சூரியன் வந்து கிழக்கே தோன்றி மேற்கே மறையும், அது வந்து வெப்பமானது, அது பூமிக்கு ஒளியை குடிக்கிறது, இதெல்லாம் அறிந்து கொள்ளுதல். நாம வந்து இறைவன் ஒரு பொருள் இருக்கு, அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனா நமக்கு நன்மை செய்வாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஏதாவது நம்ம போய் வேண்டுதல் செஞ்சா நமக்கு நிறைவேற்றுவாரு. இதெல்லாம் அறிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கறது அடுத்த நிலை. புரிந்து கொள்றதுன்னா, போய் வெயில்ல போய் நான் நிக்கிறேன், வேர்த்து கொட்டுது. ஆமா, வெயில்ல நின்னா வேர்க்கதான் செய்யும். ஏன்னா சூரியன் சுடும், வெப்பம்தான், அப்ப வேர்க்கதான் செய்யும். இது புரிஞ்சுக்கிறது நமக்கு நாமளே. இப்படி புரிந்து கொள்ளும் பொழுது, அப்ப அதே மாதிரிதான் இறைவனை நாம் புரிந்து கொள்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு இரு வினைகள் உண்டு, இந்த இணை வினைகளை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அது நம் நன்மைக்காக தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இறுதியாக உணர்ந்து கொள்ளுதல். உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கும் பொழுது நாம் அந்த இறைவனை வந்து ஒரு நீங்காமல், அவரை ஒரு அன்போடு, அவர் பிரியாமல், அவரை நாம் எப்பொழுதும் அந்த உணரக்கூடிய அந்த தன்மையை பெற்று விடுகிறோம். அததான் நம்ம வந்து அந்த உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணர்தல்ங்கிற 3 நிலையை தவிர்த்து பாக்கி உள்ள 3 நிலைக்குமே யாராவது ஒருத்தவங்க நமக்கு அதை சொன்னாதான் புரியும். அதாவது இறைவன்கிற ஒரு பொருளை பற்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் கண்டிப்பா, அதே மாதிரி அறிவிக்கிறதுக்கு வேணும், புரிந்து கொள்வதற்கும் வந்து நமக்கு உதவி செய்வதற்கும் கண்டிப்பாக வேண்டும். உணர்வதற்கு நாமளே செஞ்சிடுவோம். சோ இப்படி 3 நிலைகள். உணர்வதற்கு முன்னாடி இவ்வளவு படிநிலைகள் கடக்குவதற்கு இறைவனையே பல நிலைகள்ல நமக்கு வேறாக நின்று உணர்த்துகிறார், அறிவில் நின்றும் தொழிற்படுத்துகிறார் நம்மள. அதுக்குதான் வந்து இந்த சைவ சித்தாந்தத்துல முதல்ல ஆராய்ச்சி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சி அறிவுல இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, சைவ சித்தாந்தம்னா என்ன, வினைகள்னா என்ன, நான் யாருக்கு விடை என்ன, இதெல்லாமே ஆராய்ச்சி அறிவு. இது பத்தாது. அனுபவ அறிவுல நாம அந்த நிலைக்கு வரும் பொழுது அதை புரிந்து அப்படி நடந்து கொள்றதுதான் அந்த அனுபவ அறிவு. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, சிவ தொண்டு செய்தால் மட்டுமே கிடைக்கும். அந்த சிவ தொண்டு அப்படிங்கிறது என்ன, சிவன் மீது அன்பு கொண்டு அவனுக்காக நாம வந்து நம்ம நேரத்தையும் நமது நம் உடலையும் உயிரையும் அறிவையும் அவனுக்காக செலுத்துவது தொண்டு அப்படின்னு சொல்றது. அப்படியான தொண்டு செய்யும் பொழுது நமக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம விண்ணப்பம் வச்சோம்னா அதுக்கான ஒரு நிலையை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இறைவனை உணர முடியும். சோ அப்படி அந்த அப்படியான அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி வேறாக நின்று தொழிற்படுத்துபவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதுக்கு மட்டும் இல்ல, இறைவன் வேற 2 நிலையிலும் இருக்காரு. அதை அடுத்தடுத்த பாடல்ல நம்ம தெரிவிக்கிறோம். இப்போ முதல் நிலை என்னன்னா, உயிருக்கு வேறாக நின்று ஃபர்ஸ்ட் காட்டுறது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு லிங்க பார்த்த உடனே நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்றாங்க அப்படின்னா முதல்ல காட்டுறாரு இல்லையா, அது போல அதாவது நம்ம அறிவுல வந்து முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அப்படி அங்க போறப்ப அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் நிலை. அதனாலதான் முதல்ல வேறாக நின்று சொல்வது. அடுத்த நிலை தான் வந்து அடுத்த 2 நிலை இருக்கு. உயிருக்கு உடனாக நின்று அந்த அனுபவத்தை வந்து நம்ம மேற்கொள்ள செய்வது. அடுத்தது உயிருக்கு உயிராய் நின்று அனுபவிப்பது, அந்த உயிரை வந்து தூய்மைப்படுத்துவது. அப்படிங்கக்கூடியத 3 நிலையிலையுமே இறைவன் இருக்கிறார். அதை பற்றினதை வந்து 29, 30வது பாடல்களை நம்ம காண இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு பார்த்தது என்னன்னா, உயிருக்கு வேறாக நின்று இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அறிய வேண்டிய பொருளை உனக்கு வேறாய் நின்று நாம் நமது அருளினால் நீ அறியுமாறு உனக்கு உணர்த்தி வருவோம். இறைவன் வேறாய் நிற்பதற்கு காரணம் உயிருக்கு உணர்த்தும் பொருட்டே ஆகும். திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை இன்னொரு முறை சொல்றேன். குன்றா அருளாலே கூறி நீர் என் வடிவு பொன்றாத நும் உருவம் போதியீர்.
நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். திருச்சிற்றம்பலம். திருவதிகை மணவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி. மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. சிவாய நம.